50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா. இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு. நீ போயிரு எப்படியாவது. இந்த சிரிப்போட போகணும்டா நீ. வேலை வாய்ப்பு வரும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வரும் என்றால் வேலை இல்லாத இளைஞனுக்கு எதற்காக 4000 என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ள சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு. இருக்க கூடாது, இருக்காது. 5 வருஷம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனும் ஒண்ணுமே தெரியாம போட்டு இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்யற செய்யல, கற்றவர்கள் செய்யற செய்யல. போய்பாரு கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளால நம்மள இப்ப கூட எங்க அப்பா இறந்துறாரு. 30 நாள் காரியம். பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு. மகனே பாரு, 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா. இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு. நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும். நீ இந்த சிரிப்போட போகணும்டா. நீ போயிடுறா. அதனால சாதாரண மகன் இந்த மண்ணிலே நம்முடைய பாட்டன், வரலாற்றில் பெருமை மிக்க குறியீடா இருக்கிற பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் மன்னன் வாரிசுலாம் கிடையாது, மந்திரிலாம் கிடையாது. விவசாய குடும்பத்தில் ஒரு மகன் வாடான்னா வந்தான் படக்கி. அது மாதிரி என் தலைவன் மந்திரி மகனோ அது கிடையாது. வாடானா நாட்டு விடுதலைக்கு சாகன்னு வந்தான். அது மாதிரிதான் நான் வாடானம் இனத்தின் விடுதலைக்கு, மொழி விடுதலைக்கு நான் வர்றேன். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், இவங்கெல்லாம் அது எங்க ஐயா கூட பேசும்போது, ராஜாராம் ஐயா கடைசியா முடிக்கும்போது, அரசியல் பேசக்கூடாது. நம்ம பாட்டியுடைய மரணத்துக்கு காசு இல்லாம இருந்தார். அதை சொல்ல வர்றதுக்கு அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வேண்டாம் என்பதே ஆகப்பெரிய அரசியல். அதை கவனிச்சுக்கணும். நீங்க அதை பேசாதனாலதான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கோம். அதை கவனமா இருக்கணும். அரசியல் நம் இதய துடிப்பு போல இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும். சும்மா அரசியல் நின்று ஓட்டு போடுறது மட்டும்தான் நினைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நல்ல கல்லூரி தேடி படிக்கணும், நல்ல ஆசிரியர்கிட்ட படிக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கட்டணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு வேணும். அவர் குடிப்பாரா, அவர் நல்லவரா, அதெல்லாம் இல்லை. பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, மண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது இல்லை, டாக்குன்னு கொடுத்துருக்க. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும். நீ பாரு, இன்னொரு 4 வருஷம் கழிச்சு என்னை தேடி வருவே. அவர் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவா. அவர் ஏப்பா அதனால கொண்டு வாப்பா அப்படின்னு. உனக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கிய, போத்தல்ல குடிக்கிற. இது யாரோடது? இது குடிக்கிற தரத்தில் இருக்குன்னு மருத்துவ சான்றிதழ் தந்தவன். சரி, நான் குடிச்சிட்டேன். இங்கே சுற்றி இருக்கிற காக்கை, குருவி, கொக்கு, மைனாலாம் என்ன பண்ணும்? ஏதாவது யோசிச்சிருக்கியா? இதே பெருந்துறையில் 26-28 கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீரை எடுத்து குடிக்காதே, யுரேனியம் கலந்துருச்சு, குடிக்கிற திறன்ல இல்லை, தண்ணி நஞ்சாயிருச்சுங்கிறான். இந்த சிப்காட வளர்ச்சின்னு சொன்னவன் அவன் மட்டும் சிக்கனான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வச்சு கொளுத்தி விட்டுருவேன். இப்ப என்னடா டே, நான் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க அண்ணன் கேட்கிறேன். தொழிற்சாலை வளர்ச்சி என்று சொன்னீர்கள், சிப்காடு வளர்ச்சி, அது வளர்ச்சி, இது வளர்ச்சி என்றீர்கள். சரி, எல்லாம் வளர்ச்சி என்றால், இந்த சிப்காடு வளர்ச்சி என்றால், அப்புறம் எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 2500 கொடுக்கிற? வேலை வாய்ப்பு வரும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வரும் என்றால் வேலை இல்லாத இளைஞனுக்கு எதற்காக 4000 கொடுக்கிற? என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது. மத்திய அரசு தண்ணி கொடுக்குது. தண்ணியை டெல்லியில இருந்து கொண்டு வருமா, இங்க இருந்து கொண்டு வரும்? இங்க இருந்தானே எடுத்து கொடுக்கும். ஏன் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வராங்க? எதுக்கு வர? இந்த சூயஸ்ங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுன நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத, 10 பக்கத்திலே எல்லா செய்தியும் வந்துடும்.
அவன் அந்த அயோக்கிய பிரான்ஸ்லேருந்து போய் உலக வங்கியில் கடன் வாங்குது அந்த பொலிவியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது இவனுக்கிட்ட உன் நதியை கொடுன்றான். சரி, நதியை தானே கேட்குறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துட்றான். அவன் அதுலேருந்து நதியிலேருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி என்னதுன்றான். கடைசி அவன் கொடுக்குறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. என்ன ஆயிடுச்சு? பல ஆண்டுகள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படி போராடணுமா அப்படி போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலையை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கி சுள்ள செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடித்து விரட்டி விட்டாங்க. அந்த பெட்ரோல் நேரம் இங்கே வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸ்ன்னு வந்தான், பேரை மாற்றிக்கிட்டு வந்தான். என்னுடைய பவானி ஆற்று தண்ணீரை எடுத்து கொடுக்கறதுக்கு இவன் யாரா? 3150 கோடி அது காசை கொடுத்துட்டு வர்றான். 3150 காசை கொடுத்து நமக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆசையா? சொல்லு பாப்போம். ஒரு நாள் நீ தவிச்சு நிப்ப, பசிச்சு நிப்ப, வேலை வெல்லாம வீதியில் நிற்கும் போது நீ அண்ணனை கவனிப்ப. நீ இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கும். நீ ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியா மாற்றுவோம்னா சிரிக்கிற. ஆனா வீட்டில் போய் தயிர் மோறு பால்லாம் நல்லா குடிக்கிற. வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப ஆடு மாடு மேய்ப்பதையும் வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றிக்கொள்வோம்ங்கிற. அப்ப கூடுதல் வேலை வாய்ப்பு வந்துருது. அவ்வளவுதானே? நீ ஐஏஎஸ் ஆகிரம் போய்க்க, ஐபிஎஸ் ஆகிரம் போய்க்க, டாக்டர் ஆகும் போய்க்க. முடியாதவன் இங்க வாடா தம்பி. ஒன்ன நீங்க கவனிச்சுக்கணும். என் பிள்ளை பேசுனால அதை நான் சொன்னதுதான். உன் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம், ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டின் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தானா சொல்லு? இவன் கள்ளுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல்ல. இந்த படத்தை வேணா போட்டு பாரு. ஒரு காட்சி இருக்கு. அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். இந்த அம்மா யாரு, என்ன ஏன் எழுதுறமா சொல்லு? ஐயா, என் புருஷனை போலீஸ் பிடிச்சி, சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு. அம்மா சாராயங்க சின்னாரு. யார் இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுதாரு, போமா 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 அப்படின்னு. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு, போமாங்கிட்டு. ஒரு கொலகாரப்பைய கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியாமலாம் அறுத்து போடுவாங்க, போமாங்கிட்டு அப்படின்றப்ப. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிரும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துரும்ங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்க கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கின தூக்கிட்டேன், அந்த இடத்துல உன்னை பணியில் இருக்க மாட்டேன், தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதேன்னு சொல்லணும்? என்ன அதிகாரிகள் யாரும் வாங்க கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிடுவேன், அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் வேலிட் ஆயிரும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிழக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைமை இருந்தானா அவன் தான் என் தாத்தன் காமராஜ். ஆலியாறு டேமை கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சு இங்கே கொண்டு வந்தா தான் வரும். அப்போ இந்த கனாலை வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி ரொம்ப வச்சு இது வச்சு டக்கு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடி கொண்டு கடப்பாறை கோடாரி வச்சுதான் குத்தி போகணும். அப்போ உள்ள ஆளுங்க அனுப்புறாரு, தெரியும் அவருக்கு. வெளியில வந்தா பணம், இல்லைன்னா பணம். ஆனால் தெரியும் வழி இல்லை. அனுப்பி இன்னைக்கு திறந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆழியார் அந்த அணை பாசனத்தில் வாழுதுன்னா அவன் செஞ்சதான். அது தன்னலமற்ற சர்வாதிகாரம். வைகை அணையை கட்டணும், 20 கிராமத்தை வெளியேற்றணும், கத்துவான் மக்கள். ஆனா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர், பல 100 கிராமங்கள் வாழுது என்றால்
அவன் செஞ்ச தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால தான். அப்படி ஒருத்தனால தான் செதுக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவன் ஓட்டு போடாமல் போயிடுவான். போட்டா போட்டும் போடலைன்னா போட்டும் இருந்தால் தான் அவன் சரியாக வரும். நீ சமரசம் செஞ்சினா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது, சாதிச்சாரு. செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சாவ்ல. அப்ப எத்தனை சாதனைகளை செஞ்சாருன்னு நினைக்கிறேன் நீ? அவர் அதெல்லாம் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆகச்சிறந்த கல்வி அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க பாடம் நடத்துவாங்க, ஆசிரியர். இது இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரின்னு இதெல்லாம் தீர்மானிச்சது யாரு? ஐஏஎஸ் எங்கே வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன் யாரு, இதுக்கு யார் ஐபிஎஸ், இதையெல்லாம் தூக்கி தூக்கி போடுறோம், அங்கே போடுறவன் இங்கே போடுறவன் யாரு? நாட்டை ஆளுகிற தலைவன். அந்த தலைவன் சரியில்லைன்னா இது எல்லாமே சரியில்லாமல் போயிடும். அப்போ நீ அந்த தலைவனை தேர்வு செய்கிற பணியில் நீ சரியாக இருந்துடணும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். 6 மாதத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட் சட்டை, சேலையை போய் புரட்டி புரட்டி எடுக்கிற 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஒன்றுமே தெரியாமல் போட்டு வந்துடுற, ஓட்டை போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்கிற செய்யல, கற்றவர்கள் செய்கிற செய்யல. போய்ப்பாரு, கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளாவில் நம்மளை காரி துப்புறான் ஒருத்தன். நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்தில் வச்சுருக்கேன். அதை சிரிக்கிறேன்.